Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர்னாலே நிறைய பேர் வத்தல் செஞ்சு வெச்சுப்பாங்க இல்லையா? அதுவும் அரிசியை யூஸ் பண்ணி தான் வத்தல் செய்வாங்க. நம்ம அரிசியை யூஸ் பண்ண போறது கிடையாது. சிறுதானியத்துல தான் பண்ண போறோம். அது ஒரு சிறுதானியம் வெச்சு கிடையாது. 3 டைப் சிறுதானியம் வெச்சு ஹெல்தியான வத்தல் செய்ய போறோம். அது எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிறுதானிய வத்தல் செய்யிறதுக்கு நான் 3 டைப் சிறுதானியம் எடுத்துர்க்கேன். ஒன்று குதிரைவாளி, சாமை, வரகு. இது மூணுத்தையும் குவாலிட்டியாக இருக்குதா பார்த்து வாங்கிட்டு இதை எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. வத்தல் பண்ணதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அரைச்சின அந்த மாவில் இருந்து 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அந்த 1 கப்பு மாவு வந்து 1/4 கிலோ. எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. அந்த கப்லேயே வந்து 1 கப்பு சாம்பார் வெங்காயத்தை நல்லா உரித்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தண்ணி கூட ஆட் பண்ணி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் சிறுதானிய மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து மாவு எல்லாமே உறிஞ்சிடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் போதே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவை நல்லா ஆற வைக்க போகிறோம். மாவு நல்லா சூடாக ஆறினதும் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையால் கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா மாவு ஆறிட்டு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வத்தல் புழியறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார் வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டார் வச்சு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இப்போ மொத்தமாக தான் இருக்கும் போடும் போது. அதுக்கப்புறம் காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் மெலிசாகிடும். வத்தல் புழியறதுக்கு முன்னாடி மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமான வெயில் இருந்துச்சுன்னா இந்த வத்தல் ஒரே நாளில் காஞ்சிடும். இந்த வத்தலை வெயிலில் தான் புழிய போகிறோம். அதனால் டைரெக்டாக நம்ம வத்தலை வெயிலில் உட்காந்து புழிஞ்சு நிற்க முடியாது. அதனால் அச்சில் போடுற அளவுக்கு மாவை வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக வந்து நம்ம துணியில் புழிய போகிறோம். எனக்கு வத்தல் ஒரே நாளில் காஞ்சிடுச்சு. இதை டைரெக்டாக துணியிலேருந்து பிடிச்சி தலே வந்துடுது. இது பேக் சைடு தண்ணி தெளித்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் துணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் மாற்றிடுங்க.
துணியிலேருந்து எல்லா வத்தலையும் எடுத்தாச்சு. இதை ஒரு நாள் வெயிலில் காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கும் போது பக்கத்தில் ஒரு கருப்பு துணி வச்சுக்கோங்க. அப்போ தான் காக்கா வந்து இந்த வத்தல் கிட்ட வரவே வராது. வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு பார்க்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண இந்த சிறுதானிய வத்தல் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.